மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து டேட்டாஸ் வந்து எப்படி ஃபில் பண்ணுறது. இப்போ எனக்கு நம்பர் வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து இப்போ இந்த நம்பர் 1ன்னு நம்ம டைப் பண்ணியிருக்கேன். டைப் பண்ணிட்டு இந்த நம்பரை ஜஸ்ட் ட்ராப் பண்ணி எழுதுனா என்ன செய்யுதுன்னா அந்த மாதிரி வருது, 1 வருது. எனக்கு நம்பர் வந்து இந்த மாதிரி வேணும், 1 அடுத்தது 2 கொடுத்துட்டேன். எனக்கு கண்டினியூவாக இந்த மாதிரி வேணும்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ட்ராப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இந்த மாதிரி ட்ராப் பண்ணி எழுதிங்கன்னா உங்கள் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல கொடுத்து போகிறது இது வந்து ஃபார்மேட் மாதிரி இருக்குது. இப்போ 1 இந்த இடத்துல 2ன்னு கொடுக்கணும்னு வச்சுங்களேன். கொடுத்துட்டு 2 ஜஸ்ட் இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணிவிட்டு ட்ராப் பண்ணி எழுக்கிறேன். அப்போ நம்பரை வந்து இந்த மாதிரி கண்டினியூஸாக பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நம்பர் வந்து எனக்கு இந்த மாதிரி வேணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1000 இருக்குது, சாரி நம்பர் வந்து எனக்கு 10 இருக்குது. எனக்கு அதுக்கடுத்தது வந்து இந்த மாதிரி 20 இந்த மாதிரி வேணும். அப்போ இந்த மாதிரி நம்பர் ஜஸ்ட்டு 2 நம்பரை மட்டும் டைப் பண்ணிவிட்டு 2 ட்ராப் பண்ணி அப்படி இழுத்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 10 டிஃப்ரெண்ட்டில் இந்த மாதிரி வந்துட்டுருக்கும். அதே மாதிரி எனக்கு இந்த மாதிரி வேணுங்க 0, அடுத்து எனக்கு 2 இந்த மாதிரி வேணும். ஜஸ்ட் இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ட்ராப் பண்ணி இழுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேட்டாஸ் வரும். ஓகேங்களா? அதுக்கடுத்து இங்கே வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஜனவரின்னு அடிக்கிறேன், ஜேன்னு அடிக்கிறேன். ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இதை ட்ராப் பண்ணி இழுத்துனா என்ன மாதிரி வருதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது ஏன்னா ஆல்ரெடி வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்லேயே செட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அந்த மாதிரி இந்த பாருங்கள் சண்டே கொடுத்துட்டேன். ஜஸ்ட்டு கொடுத்து இதையும் ட்ராப் பண்ணி இழுக்கிறேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி நேம்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ இதே மாதிரி நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனியில் ஒரு 10 பேர் ஒர்க் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு நம்ம நேம் அடிச்சிங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக 10 பேர் நேமும் வந்துடும். அந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். எப்படி செட் பண்ணுறதுனா நீங்கள் ஃபைலுக்கு போய்டுங்க. ஃபைலில் வந்து ஆப்ஷன் சொல்லி ஒரு கமாண்ட் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அதில் போய் அட்வான்ஸை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த சைடில் உள்ள இந்த பாரை ஜஸ்ட் ட்ராப் பண்ணி இழுங்க. ட்ராப் பண்ணி இழுத்திங்கன்னா அதில் வந்து வருது பாருங்கள், எடிட்டு கஸ்டம் லிஸ்ட்டுன்னு வருது. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இதெல்லாம் வந்து ஆல்ரெடி அவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இந்த இடத்துல போய் நம்ம வந்து புதுசாக வந்து நம்ம இந்த என்னென்ன நேம் வேணுமோ அந்த நேமை வந்து என்ட்ரி பண்ணிக்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து முகமதுன்னு சொல்லி கொடுக்குறேன். அடுத்தது வந்து சாகுல்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்தது வந்து அன்பு, அருள், முரளி, இந்த மாதிரி ஒரு 5 நேம் கொடுத்துருன்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 நேம் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இதை போய் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் முகமதுன்னு அடித்து ஜஸ்ட்டு இப்போ ஓகே கொடுத்துருங்க. இங்கேயும் ஓகே கொடுத்துருங்க. இப்போ இந்த இடத்துல போய் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இந்த மாதிரி முகமதுன்னு சொல்லி அடிக்கிறேன். அடித்து ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்துட்டு இதை ஜஸ்ட்டு ட்ராப் பண்ணி இழுத்துனா போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த நேம் அப்படியே ரிப்பீட் ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஈஸியாக போய் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் போய் நம்மளால் செட் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த வீடியோ கிளிப்பு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எனக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.